சாது சுந்தர் சிங் அவர்களின் வாழ்வில் நடந்த அற்புத சம்பவம். 1908ஆம் ஆண்டு திபெத்திற்கு 19 வயதுள்ள இளைஞனாய் ஊழியம் செய்ய சென்றார் சாது சுந்தர் சிங் அவர்கள். திபெத்தில் புத்த மதமே பிரதானமாக இருந்ததால் அம்மதம் நலிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக பிற மத மிஷனரிகள் திபெத்திற்குள் நுழையக்கூடாது என்று கடுமையான சட்டம் இருந்தது. இருப்பினும் சாது சுந்தர் சிங் அவர்கள் துணிந்து அங்கு சென்றார். ஒரு முறை லாசா பட்டணத்திற்குள் நுழைந்தார். அம்மக்களுக்கிடையே சுவிசேஷத்திற்கு வரவேற்பு இருக்கவில்லை. அவர்கள் சுந்தரை பிடித்து அவ்வூர் பிரதமர் லாமாவிடம் கொண்டு வந்தனர். அனுமதியின்றி ஊருக்குள் நுழைந்த குற்றத்திற்காகவும் வேறு மதத்தை பிரசங்கித்த குற்றத்துக்காகவும் பிரதமர் லாமா அவர்கள் சாது சுந்தர் சிங் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தார். திபெத்தில் மரண தண்டனை கொடுக்கும் முறைப்படி சாது சுந்தர் சிங் அவர்கள் ஒரு கிணற்றுக்கு அருகில் கொண்டு செல்லப்பட்டார். அவரது உடைகளை உரிந்துவிட்டு எலும்பும் குப்பையும் நிறைந்த இருண்ட கிணற்றுக்குள் தூக்கி எறிந்தார்கள். விழுந்த வேகத்தில் வலது கை தோள்பட்டையில் அடிபட்டு மயக்கமுற்றார். மயக்கம் தெளிந்து எழுந்தபோது எங்கும் இருளாகவே இருந்தது. இவருக்கு முன் இந்த கிணற்றில் எரியப்பட்ட பலரது அழுகிய மாம்சமும் எலும்புகளும் எங்கும் நிறைந்து தாங்க முடியாத துர்நாற்றம் வீசியது. கை வைத்த இடமெல்லாம் அழுகிய மாம்சமும் எலும்புகளுமாயிருந்தன. தோளில் அடிப்பட்ட இடம் தாங்க முடியாத வலியை கொடுத்தது. அப்பொழுது இயேசு இரட்சகர் வேதனை அடைந்து சிலுவையில் உச்சரித்த வார்த்தைகளே தான் அவர் நாவிலும் வந்தன. ஏன் என்னை கைவிட்டீர்? துர்நாற்றம், பசி, தாகம், வேதனை இவைகளின் மத்தியில் சாது சுந்தர் சிங்குக்கு தூக்கம் வரவில்லை. 3ஆம் நாள் இரவில் ஜெபித்து மரணத்தை எதிர்பார்த்திருந்தார். திடீரென கிணற்றின் வாயை மூடியிருந்த கதவின் பூட்டை யாரோ திறக்கும் சத்தம் கேட்டது. பேராவலோடு அண்ணார்ந்து பார்த்தார். மேலே இருந்த மனிதர் கீழே விடப்படும் கயிற்றை உன் இடுப்பில் கட்டிக்கொள் என்றார். அதன்படி செய்தார். மேலே வந்ததும் அவர் சுந்தரை தூக்கி கிணற்றுக்கு வெளியே விட்டார். நல்ல காற்றை சுவாசித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் வேளையில் மறுபடியும் கதவு மூடப்படும் சத்தம் கேட்டது. தனக்கு உதவிய நண்பருக்கு நன்றி செலுத்தும்படி திரும்பினார். என்ன ஆச்சரியம், அங்கு யாருமே இல்லை. அவருடைய தோள்பட்டை வலியும் மறைந்து போனது. அப்பொழுது தன்னை காப்பாற்றியது கர்த்தர் என அறிந்து தேவனுக்கு நன்றி செலுத்தினார். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். தம்மை நம்புகிறவர்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்து அவர்களை விடுவிக்க வல்லவர். தமக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களுக்காக வைராக்கியம் பாராட்டும் தேவன் நம் தேவன். தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின தானியேலை காப்பாற்ற சிங்கங்களின் வாயை கட்டின தேவன் அல்லவா நம் தேவன். அந்த 3 எபிரேய வாலிபர்கள் நேபுகாத் நேச்சர் செய்து வைத்த சிலையை வணங்காதபடி வைராக்கியம் பாராட்டியதால் அவர்களை 7 மடங்கு எரியும் சூளையில் தூக்கி எறிந்தபோது தேவன் அவர்களுக்காக வைராக்கியம் பாராட்டி 4வது ஆளாக அவரே இறங்கி வந்து அவர்கள் நடுவில் உலாவி நெருப்பின் வாசனையும் அவர்கள் மீது வீசாமல் அவர்களை வெளியே கொண்டு வந்த தேவன் அல்லவா நம் தேவன். ஆம், நாம் ஆராதிக்கும் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், நமக்காக யுத்தம் செய்கிறவர். ஆம், அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை ஆராதிக்கிற நாம் நிச்சயமாக பாக்கியவான்கள் தான். ஆமென்.